ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் ஒரே நண்பர்கள், மரத்தில் ஆடும் ஒரு குரங்கு, அவன் வீட்டில் இருக்கும் பூனை, மீனி மற்றும் அவன் மிகவும் விரும்பும் மாம்பழ மரம். ஒவ்வொரு கோடையும் அந்த மாம்பழ மரம் அவனுக்கு இனிய பழங்களை தந்தது. ஆனால் அந்த ஆண்டில் வறட்சி. ஒரு மாம்பழம் மட்டும் மரத்தில் இருந்தது. அந்த மாம்பழத்தை எடுப்பதற்காக குரங்கு, பூனை மற்றும் அருண் மூவரும் வெவ்வேறு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஒரு விபத்தில் அந்த மாம்பழம் ஆற்றில் விழுகிறது. குரங்கு அதை காப்பாற்ற தண்ணீரில் குதிக்கிறது. ஆனால் பாய்ச்சலில் சிக்கி திரும்ப வரவில்லை. அந்த மாம்பழம் கரைக்கு வந்து பூனை அருகில் விழுகிறது. பூனை அதை அருணிடம் கொண்டு வர அருண் அதை பார்த்து கண்ணீர் விடுகிறான். ஏனெனில் அந்த மாம்பழம் இனி அவனுக்கு சுவையாகத் தோன்றவில்லை. அது அவன் நண்பனின் நினைவாக மாறிவிட்டது. முடிவில் அருண் அந்த மாம்பழத்தை மரத்தின் கீழே புதைத்து ஒரு சிறிய குரங்கு சிலையை வைக்கிறான். என் நண்பனுக்காக என்று எழுதிக்கொண்டு